ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் விட்டு இப்போ தான் நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் எங்கள் ஊர் காவல் தெய்வமாகவும் எங்களோட குலதெய்வமாகவும் இருக்கும் முனியப்பன் பற்றி தான் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குங்க. ஸோ நாங்கள் எங்கேயுமே தூரமாக போகணுன்னு அவசியமே இல்லை. குலம் செழிக்கவும் வாழ்வு சிறக்கவும் நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க. குலதெய்வ வழிபாடு எப்போவுமே மனசுக்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குங்க. எங்களோட குலதெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை 7 கோம்புக்காரர்கள் சேர்ந்து பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு விமர்சையான திருவிழாவாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எங்களோட முன்னோர்கள் 7 வாரிசோட பசங்க தான் இப்போ இந்த திருவிழாவை எடுத்து நடத்துறதுங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேயே இருக்கிறதுனால எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே காவல் தெய்வமாக இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு குலதெய்வமே எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட முன்னோர்களை கேட்டு தெரிஞ்சு வழிபாடு பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த கோயில்லையே தாங்க இருப்போம். எப்போ பார்த்தாலும் இங்கே தான் விளையாடிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் அவர் மடியிலேயே போயிட்டு இந்த ஒளிஞ்சு விளையாடுறாங்கள அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கோயிலில் தாங்க இருப்போம். எங்களோட முனியப்பனோட வாகனம் குதிரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 குதிரை இருக்கும். அங்கே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 இவங்க காவலர்கள் நின்று இருப்பாங்க. நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு குதிரை சவாரி ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருந்து பல ஊருக்கு போயிட்டு வருவோம். அவரை பார்த்தா பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அவங்க மடியிலேயே ஏறி உட்காந்து விளையாடின காலமெல்லாம் உண்டு. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இன்னொரு சாமியே இருக்காங்க. அவங்க பெரியாண்டசின்னு சொல்லுவாங்க. பெரியாண்டசி சாமியும் அவ்வளோதாங்க. 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் செய்வாங்க பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து. ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு நாங்கள் இந்த டைமு கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. எங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாகவும் மன நிறைவோடும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி